மக்களே, இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் டின்னருக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கோம். என்னடா நானும் என் பெரிய பொண்ணு மட்டும் இருக்குன்னு பார்க்காதீங்க. என்னோட ஹஸ்பண்டும் சின்ன பொண்ணும் பார்த்தீங்கன்னா காஸ்கோ கிட்ட திங்ஸ்லாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் என் பெரிய பொண்ணும் பின்னாடியே வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கிளம்பினோம். இன்னியோட பார்த்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி தான் வந்து கனடாவில் எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே. இதுக்கப்புறம் என்னோட பொண்ணுங்களுக்கு இங்கே கனடா ஸ்கூலுக்கு டாட்டா பை பை சொல்ல வேண்டிய லாஸ்ட் டே இன்றைக்கி. ஸோ அது ஏன் சொல்கிறேன்ட்டு மறக்காமல் நான் இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இங்கே கனடாவில் வெதர் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸாக நல்லாவே இருக்குங்க. சம்மர் போன வீக்கில் சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே வரைக்குமே செம வெயில். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வெயில் தாங்க முடியாமல் இருந்துச்சு. பட் 2 நாளாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது. ஸோ காஸ்கோ கிட்ட ஹஸ்பண்டும் பாப்பாவும் போயிட்டு நாங்கள் அங்கே இறங்கிட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேப் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். கேப் வந்த பிறகு கேப்லேருந்து ஏறி இங்கே ஃப்ரெண்டு வீடு பார்த்திங்கன்னா டவுன் டவுனில் தான் இருக்குது. ஸோ டவுன் டவுன் பக்கத்தில் போனதுமே பார்த்திங்கன்னா கேபில் போகும்போதே எங்களுக்கு அந்த சிஎன் டவர் பில்டிங் வியூ எல்லாமே சூப்பராக தெரிஞ்சுது. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து நாங்கள் லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். எங்கள் ஃப்ரெண்டு வந்து தங்கியிருக்கிறது ஒரு காண்டோ. இது ஒரு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 50 பில்டிங்ஸ் 50 ஃப்ளோர் வந்து இருக்குது. இதுதான் பால்கனி வியூ. டவுன் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும். பில்டிங் சுற்றி பில்டிங் தாங்க இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் எல்லாமே நிறைய இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஹைரைஸ் பில்டிங்கும் நிறைய இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே தான் வந்து பரேடெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. பால்கனியில் கொஞ்ச நேரம் நின்று ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டின்னர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிடும்போது எடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, சாப்பிட்ட பிறகு அதை எடுப்போன்னுட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, அது கூடவே பார்த்திங்கன்னா முட்டை இதெல்லாம் வச்சு சூப்பராக டின்னர் முடிச்சுட்டு இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா கேரட் அல்வாவும் ஐஸ்கிரீம் தான். ஃபஸ்ட் டைம் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணேன். சுட சுட கேரட் அல்வாவோட ஐஸ்கிரீம் சாப்பிட சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் கூட எந்த ஸ்வீட் வச்சு சாப்பிட பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். பாய்.